जय जय शंकरा शंकरा हर हर शंकरा। जय जय शंकर हर हर शंकर जय जय शंकर हर हर शंकर जय जय शंकर हर हर शंकर जय जय शंकर हर हर शंकर। आदिशंकरा चंद्रशेखरा आदिशंकरा चंद्रशेखरा ஆதிசங்கரா சந்திரசேகரா ஆதிசங்கரா சந்திரசேகரா. ஷேமமாரு என்ன ஆத்ம விசாரத்தை பத்தி இன்னும் தீவிரமா படிக்க ஆரம்பிச்சிட்டியா? அதை புரிஞ்சிக்கிறது ஆரம்பத்தில் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் பிடிபட்டு போச்சுன்னா அதுலேருந்து திரும்பி வரவே தோணாது. அதுவும் கணபதி நான் சொன்னது எல்லாத்தையும் ரொம்ப கோர்வையாக கம்பைல் பண்ணியிருக்கான். அப்பப்போ என்கிட்ட வந்து படிச்சு காமிச்சிட்டு போவான். மனசு நம்மளை விட்டு போறது தான் நிஜமான மோட்சம். மனசுலேருந்து விடுபட்டு ஆத்மா தானா இருக்கிறது தான் அத்வைத ஆனந்த மோட்சஸ்தானம். ஜீவத்வம் அப்படிங்கிறத நாம மனசோடதாவே நினைச்சுண்டாலும் இந்த ஜீவத்வங்கிற கற்பனைக்கு அதிஷ்டான சத்தியமான ஆத்மாதான் உண்மையிலேயான பூர்ண வஸ்து. அத சாட்சாத்காரம் செய்யறது, அதாவது அந்த ஆத்மாவை அதிலேயே நிலைக்க வைக்கிறதுங்கிறது ஜடமான ஸ்திதியா இல்லாம பேருயிரா பேரறிவா பேருணர்வா இருப்பதாவே இருக்கும். மனசு சுக துக்கங்களை அனுபவிக்கும். ஆனா ஆத்மா தன்னை தன்னாலே உணர்ந்துக்கும். அந்த நிலை நித்திய சுகமாவே இருக்கும். ஒரு பக்கம் புரிஞ்ச மாதிரியும் இருக்கு, ஒரு பக்கம் புரியாத மாதிரியும் இருக்கு. என்ன புரிஞ்சுக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கா? 4-5 தடவை திரும்ப திரும்ப படிச்சா புரிய ஆரம்பிச்சிடும். உனக்கு நன்னா புரிஞ்சாதான் நீ கொஞ்சம் எளிமையான வகையில மற்றவாளுக்கு புரிய வைக்க முடியும். சரி, மேற்கொண்டு படி. மனசை பொறுத்த வரைக்கும் அப்பப்ப சுகம் வந்தாலும் அந்த சுகத்துக்கு ஈக்குவலாவோ இல்லை அதை விட அதிகமாகவோ துக்கமும் வருது. ஆத்மால இப்படி இருக்காது. துக்கத்தை கொடுக்கக்கூடிய வேறு எதுவும் இல்லாததுனால ஆத்மாவோட நிலை துக்கங்களால துண்டித்து போகாம சாஸ்வதமானதா இருக்கும். இது மோட்சங்கிற விடுபட்ட நிலை. மனசை வச்சுண்டு ஜீவனா இருக்கிறது கட்டுப்பட்ட நிலை. கட்டு அப்படின்னு சொன்னா அது டைரக்டா மனசோட எண்ணங்களால ஏற்படும். அது மட்டும் இல்லாம அதை பூர்த்தி செஞ்சுக்க நம்மளோட சரீர இந்திரியங்கள் செய்யற காரியமாவும் இருக்கு. இந்த கர்ம பந்தத்தை தர்ம கர்மங்களால தளர்த்திக்கணும். தர்ம கர்மம் கர்ம பந்தம் அப்படின்னா தர்ம கர்மங்களால தளர்த்திக்கணும் அப்படின்னா புரியலையே பெரியவா. சுலபமா புரிஞ்சுக்க அதுலே உதாரணம் இருக்கு. கணபதி அது எனக்கு படிச்சு காமிச்சான். ஒரு விறகு கட்டு இருக்கு, அதை சுத்தி முடிச்ச அவுக்க முடியாம கைத்த கட்டி இருந்தா என்ன பண்ணுவா தெரியுமா? அந்த விறகு கட்டை லூசாக்கிறதுக்கு
முதல்ல கட்டின கைத்தை விட இறுக்கமா அதை இன்னொரு கட்டு போட்டா மாதிரி சுத்தி நெருக்கி பிடிச்சுப்பா. முடிச்சு போட்டா மாதிரி தானே ஒழிய நிஜமாவே முடிச்சு போட மாட்டா. இந்த இறுக்கத்துல முதல்ல போட்டு கட்டின கட்டு லூஸ் ஆயிடும், அதை எடுத்து போட்டுடலாம். அப்புறம் ரெண்டாவதா கட்டின மாதிரி ஒரு கயிறு இருந்தது, அந்த இன்னொரு கைத்தையும் எடுத்துட்டா எல்லா விறகுகளும் கட்டுல விடுபட்டுடும். இதே மாதிரி மனசு பல தினசான காரியங்கள் ஈடுபட்டு நாமளும் மணி முடிச்சா கட்டு போட்டுண்டு சம்சார பந்தத்துல கிடக்கும். அதுலேருந்து விடுபட அந்த ரெண்டாவது கயிறு மாதிரி சாஸ்திர கர்மாங்கிற கட்டை நாம போட்டுக்கணும். கண்ணா பின்னா கட்டா இல்லாம சாஸ்திரம் மூலமா ரிஷிகள் ஒவ்வொருத்தருக்கும் ஸ்வதர்ம ரூபமா அநேக காரியங்களை கொடுத்திருக்கா. ரிஷிகள் மூலமா ஈஸ்வரனே போட்ட ரூல்ஸ் தான் இதெல்லாம். நம்ம சொந்த ஆசையால கண்ணா பின்னான்னு காரியங்களை பண்ணி பண்ணி முடிச்சா போட்டு இருக்கிற கட்டு தளர்றதுக்காக இந்த ஸ்வதர்ம கர்ம கட்டு தான் உதவி புரியுறது. என்ன அடுத்தது அதான் சொல்லியிருக்கேன். ஆமா பெரியவா, இது அசல் கட்டு இல்ல, கட்டு மாதிரி நெரிக்கும். ஆனாலும் இதுல நெறிப்படுவது நம்மளோட தப்பான ஆசைகள் தான். நம்மள நல்லதுல கொண்டு போறதுக்கு தான் இந்த நெறிப்பு. இத புரிஞ்சிண்டா சாஸ்திர கர்மாக்களை ரூல்ஸ்களை கொஞ்சம் கூட தப்பாம சந்தோஷமா செஞ்சுட்டே போகலாம். பிரேயர்ஸ் அப்படின்னா எது நமக்கு இஷ்டமா இருக்கோ அதுவே நமக்கு பிரியமா இருக்கு, அதத்தான் பிரேயஸ்ன்னு சொல்லுவா. இந்த வார்த்தை நடைமுறையில அதிகம் இல்லை, ஆனா உபனிஷத்துல பிரேயஸ் ஸ்ரேயஸ் இத ரெண்ட பத்தியும் சொல்லப்பட்டிருக்கு. ஸ்ரேயஸ்ங்கிற வார்த்தைய அடிக்கடி கேள்விப்பட்டிருக்கோம். வசந்த நன்மைகள் உண்டாகட்டும் அப்படின்னு ஆசீர்வாதம் பண்ணும்போது எல்லா ஸ்ரேயஸும் உண்டாகட்டும் அப்படிங்கிறோம். இது உண்மையில உயிருக்கு நன்மை தருதோ அதுவே ஸ்ரேயஸ். பயங்கிறதுலேருந்து வந்தது பிரேயஸ், ஸ்ரேயோங்கிறதுலேருந்து வந்தது ஸ்ரேயஸ். ஸ்ரீ அப்படின்னாலே ஸ்ரேயம். ஸ்ரேயஸை விட்டுட்டு பிரேயஸை பிடிச்சிக்கிறோம். நமக்கு இஷ்டப்பட்ட ஒன்றில் போய் விழுறோம், அப்புறம்தான் அதனால கஷ்டம்னு தெரிய வருது. இந்த நிலை எப்படின்னா, இஷ்டப்பட முடியாத ஒன்று தான் இந்த கசப்பு மருந்து லங்கனம், அதாவது பட்டினி மாதிரி ஒன்று தான் கஷ்டத்தை போக்கி நல்லது செய்ய முடியும்னு நமக்கு கடைசியில் தெரிய வருது. இப்போ இஷ்டப்படி சாப்பிட்றத ரெகுலர் ஹேபிட் ஆக்கிட்டோம்னா டயோரியா டிசென்ட்ரி அது இதுன்னு வரும். அப்படி வரலன்னா விடாம அப்படியே தான் இருந்துட்டு இருப்போம். ஆனா நாம இஷ்டப்படி கண்டதை சாப்பிட்டது இப்போ கஷ்டத்துல கொண்டு போய் விட்டுடுது. அதனால மருந்து மாத்திரை சாப்பிட்றதும் லங்கனம் இருக்கிறதும் இஷ்டப்பட்டு செய்யலைன்னாலும் அது கஷ்டமா இருந்தாலும் அந்த மருந்தும் லங்கனமும் தான் நம்மள சாஸ்வதமா இருக்க வைக்கிறது. இஷ்டப்படி மனச ஓட விட்டு அதோட விளைவா கண்டபடி காரியம் செஞ்சு நன்னா கர்ம பந்தத்துல கட்டுண்டு கிடக்கிற போது கட்ட தளர்த்ததுக்காக முதல்ல அதிகம் நெரிக்கிற தர்ம சாஸ்திர கர்ம கட்டை போட்டுக்கணும். அதுல போட்டிருக்கிற ரூல்ஸ் மனசுக்கு இஷ்டமானதா இருக்கதான் இருக்காது, போட்டு நெரிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனாலும் இது சாஸ்வத கட்டு இல்ல. கட்டு மாதிரி நெருக்கி பிடிச்சுட்டு இருக்கதானே ஒழிய முடிச்சா விழுந்த கட்டு இல்ல. பக்குவமாகி கர்மபந்த முழுக்க போகிற போது சாஸ்திர ரூல் பார்த்து பண்ணணுங்கிற கட்டுப்பாடும் இல்லாம போயிடுறது. ஆத்ம ஞானிக்கு எந்த கட்டுப்பாடும் இல்ல, எந்த ரூல்ஸும் இல்ல. காரணம் வர்ணம் ஆசிரமம் இது எல்லாத்தையும் வச்சு உண்டான சகல சாஸ்திர ரூல்ஸும் போயிட்டவன் அவன். இது எல்லாத்தையும் கடந்துட்டா அவனுக்கு அதிவர்ணாசிரமி அப்படின்னு பேரு. ஆனா செத்த முன்னாடி சொன்ன வியாதி மருந்து இந்த உபமானம் இந்த விஷயத்துல முழுக்க அப்படியே பொருந்தறதா சொல்ல முடியாது.
கொஞ்சம் வித்தியாசம் இருக்கத்தான் செய்யறது. கொஞ்ச நாள் இல்ல 2-3 வேளை மருந்து சாப்பிட்டா ஜீரண கோளாறு சரியாற மாதிரி அவ்வளவு சீக்கிரத்துல கர்மாங்கிற வியாதி தீர்றதில்ல. பரவாயில்லையே, நான் சொன்னதை அப்படியே எழுதியிருக்கியே. ஏதோ பெரியவா ஆசீர்வாதம். தேகவாகல சில பேருக்கு எப்பவுமே வயிற்றுல ஆசிட் அதிகம் இருக்கும். அப்போ மருந்து நிறுத்தாம சாப்பிட வேண்டியிருக்கு. பிரஷர், டயபெட்டிஸ்னு பல பேர் நித்தியம் மருந்து சாப்பிட்டுன்னு தான் இருக்கா. நிறைய தப்பு பண்ணி மனசு சம்பாதிச்ச கர்மா வியாதியும் நீண்ட சுதர்ம மருந்து சாப்பிட்டு தான் சொஸ்தம் செஞ்சுக்க முடியுது. எல்லாரையும் உற்சாகப்படுத்துறதுக்காக நான் பொய்யா சாஸ்திரங்களை பார்த்து அதோட எல்லா ரூல்ஸ் படி நடக்க வேண்டியது கொஞ்ச காலத்துக்கு தான். கொஞ்ச காலத்துக்கு அப்புறம் அந்த கட்டுப்பாடுகள் போயிடும் அப்படின்னு சொல்லிடக்கூடாது. அதனாலேயே இதை சொல்றேன். பகுகாலம் சாஸ்திரப்படி சுதர்மாச்சாரணை பண்ணத்தான் வேண்டியிருக்கும். ஆனா இதுல உற்சாகம் ஊட்டுறதா ஒரு அம்சமும் இருக்கு. கசப்பு மருந்து இஷ்டப்பட்டு சாப்பிடக்கூடியதா ஒருபோதும் இருக்காது. சாப்பிட்டு தான் ஆகணுங்கிறதுனால சகிச்சுண்டு சாப்பிட வேண்டியதா, சாப்பிட்டு தொலைக்க வேண்டியதா அது எப்போதும் இருக்கும். ஏண்டா கணபதி, அவ்வளவுதானே சொல்லியிருக்கேனா? இல்ல பெரியவா, இன்னும் இருக்கு. இந்த கசப்பு மருந்து பழகி போனாலும் கூட முதல்ல இருந்த வெறுப்பு, ஒக்காளிப்பு இதெல்லாம் இல்லாம போகுமே தவிர கசப்பு மருந்த பிடிச்சு சாப்பிடுறது ஒரு நாளும் இல்ல. ஆனா சாஸ்திர விதிகள் அப்படி இல்லை. அது எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணி அதுபடி செஞ்சோம்னா அந்த சாஸ்திரத்திலேயே ஒரு பிடிப்பு, ஒரு பிடித்தம் ஏற்பட்டுடும். விதியேன்னு கொஞ்ச காலம் அந்த விதிகளை அனுஷ்டிக்காம சரியான ஒன்றத்தான் செய்யறோம் அப்படிங்கிற சந்துஷ்டி நமக்கே ஏற்பட்டு பிரியத்தோட அப்படியே பண்ண ஆரம்பிச்சிடுவோம். பரம அனாச்சாரமா கிளப்பு, குடி, ரேஸுன்னு இஷ்டப்படி போனவா அப்புறம் ஆச்சாரமா மாறுற போது எத்தனை இஷ்டத்தோட ஸ்நானம், மடி, உபவாசம்னு அனுஷ்டிக்கிறத அங்கங்க இன்னைக்கும் நாம பார்த்துட்டு தான் இருக்கோம். ரொம்பவும் அனாச்சாரமா இருக்கிறவா தான் அதை விட்டதுக்கு அப்புறம் மற்றவாளை விட ரொம்ப நியாயமா நடக்க ஆரம்பிக்கிறான். இப்படிப்பட்டவா தான் ஏதோ ஒரு கம்பல்ஷன்ல நெறிப்புல இப்படி செய்யாம ஸ்வயேச்சோட சந்தோஷமா இதை விரும்பி செய்யறா. சாஸ்திர விதிகளுக்குள்ள பெருமை இது. அது கசப்பு மருந்து இல்ல, குஷ்மாண்ட லேகியம், யுனானி மருந்து மாதிரி தித்திப்பா இருக்கும். பித்தசாரம் உள்ளவாளுக்கும் விஷக்கடிப்பட்டவாளுக்கும் அந்த தோஷத்தினால நல்ல ருசியான பதார்த்தங்கள் கசக்கிற மாதிரி நம்மளோட மனசுல தோஷத்தினாலே தான் தர்மசாஸ்திர மருந்து கசக்கிறது. இதற்கு இன்னொரு கோடியில நல்ல பாம்பு கடிச்சவனுக்கு சீக்காத்தூள் தித்திக்கும்னு சொல்லுவா. இதே மாதிரிதான் விஷய சுக விஷத்தில் ஈடுபட்டவனுக்கு வாஸ்தவத்துல விஷமான துஷ்கர்மாவே மதுரமா இருக்குமா. எப்படிப்பட்டவனானாலும் திருந்தணும் அப்படின்னு நிஜமான கவலை இருந்தா இந்த சாஸ்திர மருந்து பிடிக்க ஆரம்பிச்சிடும். 2 அர்த்தத்திலையும் பிடிக்க ஆரம்பிச்சிடும். அதாவது அது பலன் தரவும் ஆரம்பிக்கும், மனசுக்கு இஷ்டப்பட்டதாவும் ஆயிடும். ட்ரீட்மெண்ட் பகுகாலம் நடக்க வேண்டியதா இருந்தாலும் தித்திப்பு மருந்தா இருக்கிறதால அதை இஷ்டப்பட்டு சாப்பிட்ற ஒரு உணர்வு ஏற்படுறது. இதனால சலிச்சுக்காம அத்தனை காலமும் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும். ஆனாலும் இன்னொன்னு இங்க சொல்லணும். சுதர்ம கர்மா மட்டும் ஆத்மாவை கட்டிலேருந்து விடுவிச்சிடாது. அதாவது நிஷ்காப்ப யோகம் அப்படிங்கிறது முதல்ல நேரா மோட்சத்தை கொடுத்துடாது. மனசே அத்து போன நிலையில தான் மோட்சம் இல்லையா? அப்போ எண்ணங்கிறது ஒண்ணு இருக்காது. எண்ணங்கிறது ஒண்ணு இல்லாத போது எந்த காரியமும் நிச்சயமா நடக்காது. அதனால காரிய ரூபமா ஒரு யோகம் அதை அடைய தேவையில்லை. இதுவரைக்கும் படிச்சத முதல்ல நல்லா உள்வாங்கிக்கோ. அதுக்கப்புறம் அடுத்த சாப்டருக்கு போகலாம். சர்வ மங்களமும் உண்டாகட்டும். शङ्कर हर हर शङ्कर
அனுஷா, நீங்க வந்து கிட்டத்தட்ட 1 மாசம் ஆக போறது. இந்த காலகட்டத்துல உனக்குள்ள நிறைய மாற்றங்கள்லாம் ஏற்பட்டிருக்கு. அது என்னங்கிறத நீ உணர்ந்திருப்ப. அந்த மாற்றங்கள் என்னங்கிறத உங்ககிட்டேருந்து தெரிஞ்சுக்கணும்னு தாமா நான் ஆசைப்படுறேன். இப்போ உனக்கு மட்டும் சொல்லல, எல்லாருக்குமே வாழ்க்கையில் ஒரு லட்சியம், கொள்கை, பிடிப்பு, என்ன மாதிரி வாழ்க்கை வாழணும் அப்படின்னு ஒரு தாட், எய்ம், ஆம்பிஷன் இருக்கும் இல்லையா? ஸோ உன்னோட லட்சியம் என்ன? வாழ்க்கைக்கு எது நல்லது, பயனுள்ளதுங்கிறத எடுத்து சொல்ல வேண்டியது என்னோட கடமை. அதை எடுத்துக்கிறதும் எடுத்துக்காததும் அவ இஷ்டம். நீங்கள் எந்த முடிவு எடுத்தாலும் சரி, அதுக்காக நான் எந்த விதமான ஆட்சேபனையோ வருத்தமோ படமாட்டேன். ஏம்மா அனுஷா, தெய்வத்தின் குரல் எல்லா பாகத்தையும் படித்தேன்னு சொன்னீங்க. தெய்வத்தின் குரல் நான் படிச்சது நாலேஜ்காக, பிராக்டிஸ் பண்றதுக்காக இல்ல. மகா